தொடர்ந்து அழகிய கண்ணே பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் எங்கள் உள்ளத்திற்குள் ஒரு சோக கீதம் ஒலிக்கும். இப்போது உங்களோடு நடந்தால் கல்லான காடும் பூத்தாடும் பூவனமாகுமா, இல்லை எப்படி? வருங்கள் சுகா ஐயா அவர்களே. தோழர் நாரும்புநாதன் அவர்கள் இல்லாமல் நான் கலந்து கொள்கிற முதல் நிகழ்ச்சி இது. என் தகப்பனாரின் இழப்புக்கு பிறகு என்னை அதிகம் பாதித்த இழப்பு திரு நாரும்பு அவர்களின் இழப்பு. அவர் உயிர் பிரிந்த சில நொடிகளில் எனக்குத்தான் தம்பி அருணாச்சலம் தொலைபேசியில் அழைத்து சொன்னார். அந்த நொடியில் உலகத்துக்கும் எனக்குமான தொடர்பு அருந்து போய்விட்டதாக நான் உணர்ந்தேன். ஒரு கம்யூனிஸ்டை பற்றி எனக்கு ஒரு பெரியவர் சில வார்த்தைகள் சொல்லியிருந்தார். A selfless person is a pure communist. அப்படி நான் பார்த்த பியோர் கம்யூனிஸ்ட் திரு நாரும்புநாதன் அவர்கள். அந்த விளக்கத்தை எனக்கு சொன்ன பெரியவர் ஆசான்களின் ஆசான் திரு ஜெயகாந்தன் அவர்கள். அவர் கம்யூனிஸ்டை பற்றி நிறைய செய்திகள் எனக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்தவனின் வளர்ச்சியில், அடுத்தவனின் புகழில் மகிழ்கிறவன் ஒரு கம்யூனிஸ்ட் என்று சொன்னார். அதையும் திரு நாரும்புநாதன் அவர்களிடத்திலே நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய ஜமீலாவை எனக்கு அறிமுகப்படுத்தியவன் புத்தகத்தை மரியாதைக்குரிய பெரியவர் தீகாசி அவர்கள் வெளியிட நான் பெற்றுக்கொண்டேன். அன்றைக்கு அந்த மேடையில் இருந்த பலரும் சாகித்ய அகாடமி விருதாளர்கள். பின்னாட்களில் திரு டி செல்வராஜ் அவர்கள், அண்ணாச்சி தோப்பில் மீரான் அவர்கள், அன்னதாசன் அண்ணாச்சி அவர்கள், இப்படி பலரும். அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய அண்ணாச்சி தமிழ்ச்செல்வன் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. அவர்களால் வர இயலவில்லை. ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருந்தார்கள். அதை அந்த மேடையில் வாசித்தார்கள். அப்போது திரு நாரும்புநாதன் அவர்களுக்கான வாழ்த்து ஒரு பக்கமும், இந்த விழாவில் நான் கலந்து கொள்ளாமல் போனதற்கு நான் முக்கியமாக வருந்துவதே, இத்தனை அழகாக எழுதுகிற சுகாவின் கரங்களை என்னால் பற்றி கொள்ள முடியவில்லையே என்ற வருத்தம்தான் என்று அண்ணாச்சி எழுதியிருந்தார்கள். நான் தமிழ்ச்செல்வன் அண்ணாச்சி அதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. இன்னொன்றும் நான் சொல்வேன், பலரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், நான் எழுத்தாளனும் அல்லன். எனக்கு தோன்றுவதை எப்போதோ நான் எழுதுகிறேன், அது சிலருக்கு பிடிக்கிறது, அவ்வளவுதான். என்னை பற்றின என்னுடைய புரிதல் அது. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், அடுத்தவனின் வளர்ச்சியில், அடுத்தவனின் புகழில் மகிழ்கிறவன் சிறந்த கம்யூனிஸ்ட் என்பதற்கு அந்த நிகழ்ச்சியில் தமிழ்ச்செல்வன் அண்ணாச்சி என்னை குறிப்பிட்டு எழுதிய அந்த வரிகளுக்காக அதிகம் மகிழ்ந்தவர் திரு நாரும்புநாதன் அவர்கள். மீண்டும் மீண்டும் அதை என்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நான் எனக்கும் அவருக்குமான உறவை பற்றி தான் நான் இங்கே பகிர வேண்டும். இன்னொரு புத்தகம், அவருடைய எல்லா புத்தக வெளியீட்டு விழாவும் நான் வந்திருக்கிறேன். நான் இல்லாமல் ஒரு புத்தகத்தை கூட அவர் வெளியிட்டதில்லை. சென்னையில் நடந்த அதிலும் நான் தான் வந்து பேசினேன். அது நானும் மன்னநல்வன் அண்ணாச்சியும் பாட்டையா பாரதிமணி அவர்களும் கலந்து கொண்டு பேசினோம். அப்போது தான் உதயசங்கர் அண்ணாச்சியை நான் அங்கே வந்து சந்தித்து பேசி கொண்டு இருந்தேன். பாளை நூலகத்தில் ஒரு புத்தகம், அதற்கு நான் அணிந்துரை எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தின் தலைப்பை நான் மறந்து விட்டேன் இப்போது. அப்போது நான் என்னுடைய வேணுன மனிதர்கள் இல்லை, இன்னொன்று ஒரு பாடல் பிறந்த கதை, தட்டச்சு கலக்கணம், அது அந்த புத்தக வெளியீட்டுலாவுக்கு நான் வந்திருந்த போது நான் என்னுடைய காரில் இன்னொரு வாசல் வரியாக உள்ளே வந்துவிட்டேன். பதறி அடித்து கொண்டு என்னாச்சு ஓடி வந்தார்கள். என்ன 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 நான் பயந்து போய் என்னாச்சு அப்படின்னேன். அந்த கேட் வழியாக தானே நீங்கள் வரணும், ஏன் இப்படி வந்தீங்க? என்னாரு, ஏன் எப்படி வந்தேன்னா வரத்தானே செய்யணும், வந்துட்டேன்ல அப்படின்னேன்.
இல்லை அந்த கேட்டு பக்கத்தில் உங்களுக்கு நான் ஒரு பெரிய பேனர் வச்சுருக்கேன், மூங்கில் மூச்சு நாயகரேன்னு, அதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? நான் எதுக்கு பார்க்கணும்? அதை நீங்கள் பார்த்தாலே நான் பார்த்த மாதிரி தான் நான் சொன்னேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு பிறர் மீது அவருக்கு இருக்கிற காதல், மதிப்பு. இப்படி ஒரு அற்புதத்தை நாம் இழந்து விட்டோம். நான் எதை பார்க்க விரும்பவில்லையோ, எதை தவிர்க்க நினைத்தேனோ, அதை இன்று முத்தமிழ் எனக்கு படமாக போட்டு காண்பித்து என்னை கதற வைத்து விட்டார். நான் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அமர்ந்திருந்தேன். கண்ணாடி பெட்டிக்குள் உறங்கிக் கொண்டு இருக்கிற நாரமுனாதனை பார்க்க என் மனதில் தம்பே இல்லை. அவருடைய சிறிமுகம், எனக்கும் அவருக்குமான தனிப்பட்ட உறவு என்பது கேலியும் கிண்டலுமான உறவு. ஒரு நிகழ்ச்சி, அதை பற்றி நான் வெளிப்படையாக இங்கே சொல்ல முடியாது. அந்த நிகழ்ச்சிக்கு என்னை சிக்க வைத்து விட்டீர்களே என்று அவர்களை மிக கடுமையாக திட்டி என்றால் நகைச்சுவையாக அவர்களுக்கு நான் அனுப்பிய அத்தனை குறுஞ்செய்திகளையும் பத்திரப்படுத்தி வைத்திருந்து அவ்வப்போது வாசித்து சிரிப்பார்கள் என்னிடத்தில். இப்படிலாம் நீங்கள் ஏசினியல் ஐயா, நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், நான் வெளி உலகத்துக்கு இது காமிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அவருக்கும் எனக்குமான கடைசி சந்திப்பு ஒரு வகையில் இப்போது யோசித்து பார்த்தால் எனக்கு மனதுக்கு நிறைவாக இருக்கிறது. அவர் தீவிரமான இளையராஜாவின் ரசிகர். மரியாதைக்குரிய பெரியவர் திரு இளையராஜா அவர்கள் நெல்லையில் ஒரு கச்சேரிக்கு வந்தபோது நான் முதல் நாளே சென்னையிலிருந்து கிளம்பி இங்கே வந்து விட்டேன். பொதுவாக அவரோடு வெளியூர்களுக்கு நான் செல்வேன். நம்ம ஊருக்கு அவர் வரும்போது நம்ம இங்கே வந்து இருக்கணும் இல்லையா அப்படின்னு முதல் நாளே வந்து ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு அவரை கவனிச்சுக்கிட்டேன். அந்த 2 நாட்களும் நான் என்னுடைய கைபேசியை நான் பயன்படுத்தவே இல்லை. காரணம், எல்லோரும் அதை நான் வேடிக்கையாக பெரியவர்கிட்டே சொன்னேன். திருநெல்வேலிக்கு வேறு நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன தெரிஞ்சவன் என்ன தெரியாதவன் எல்லாரும் எப்படியாவது என்னை இளையராஜா மடியில் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் நான் ஃபோனே அட்டன் பண்ணக்கூட சூழல்லே நான் இல்லை அப்படின்னு. தம்பி ராமானுஜத்துக்கு கூட நான் கூப்பிட்டுட்டு போக முடியாத ஒரு சூழல். ஏன்னா ஒருத்தருக்கு சொன்னால் எல்லாரும் வந்து நம்மளை அப்படி ஒரு சூழல்லையும் நானாக அழைத்து திரு இளையராஜா அவர்களை சந்திக்க வைத்த ஒரே மனிதர் திரு நாரம்பு அவர்கள். அதுவுமே அன்றைக்குமே ஏச்சு தான் என்கிட்ட. முறப்பநாடு கோயிலுக்கு நான் கூப்பிட்டு போனேன். முதல்ல அந்த ஐடியா இல்லை. திடீர்னு இன்றைக்கி வாழைக்காம்பில் நீ அது ஒரு கோயில் சொன்னி அங்கே கூப்பிட்டு பையன்னு சொல்லிட்டாரு. திடீர்னு அவசரமாக ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு இவருக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் எடுக்கலை. அப்புறம் ராத்திரி ரொம்ப லேட் நைட்டு ஃபோன் வந்த உடனே பிடிச்சி ஏசுன்னு ஏசினேன். ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேடா, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க இந்த மாதிரி? ஐயையோ, நான் கார் ஓட்டிகிட்டு இருந்தேனே, நான் தெரியாமல் எடுக்கலையே. சரி, காலையில் நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னு காலையில் வந்து அங்கேயும் அறிமுகப்படுத்தி, அப்புறம் தம்பி டாக்டர் அருணாச்சலம் அவர்கள் சொன்ன மாதிரி அங்கே விடுதியிலையும் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது பேரே வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்டார் பெரியவர். அப்புறம் நான் அதை சொன்னேன். முத்தமிழ் எடுத்த இந்த ஆவணப்படத்தில் தோழர் ஆதவன் திட்சன்யா அவங்க பேசும்போது சொல்கிறாங்க, இலக்கியவாதி, புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், எல்லாத்தையும் விட மனிதர்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் முக்கியம். கலை, இலக்கியம் எல்லாமே என்ன சொல்லுது? நல்ல மனுஷனாக இருக்கணும், சக மனிதர்களை நேசிக்கணுங்கிறத தான் சொல்லுது. அதை வாழ்ந்து காட்டியவர் திரு நாரம்பு அவர்கள். அதில் வந்து மிகையே இல்லை. அவருடைய புத்தகங்கள், அவருடைய சாதனைகள் எத்தனையோ இருக்குது. பலரும் பேசியிருக்காங்க. புதுசாக நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் ஊக்குவிக்காத எழுத்தாளர்களே கிடையாது. சுகாவிலிருந்து சூடாமணி வரைக்கும் யாரையுமே அவர் விட்டதில்லை. போய் 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 பார்ப்பார். அந்த ஒரு செல்ஃப்லெஸ் பர்சன் இஸ் அ கம்யூனிஸ்ட்டுங்கிறதுக்கு அதுக்காக நான் சொல்ல வரேன். ஆனால் இன்றைக்கு நான் ஒன்று சொல்லுவேன். நாரம்புநாதனின் ஆகச்சிறந்த படைப்பு தம்பி திலக்கு தான். திலக்கை போன்ற ஒரு மகனை அவர் பெற்றதற்காக பெருமைப்படலாம். அவர் திலக் வந்து கனடாவில் இருந்து
என்கிட்ட பேசி அவனும் கதறினா, நானும் கதறி அழுதேன். அதுக்கப்புறமா என்னாச்சு, கிளம்பி போனதுக்கப்புறம் அவன் பேசினேன். இப்போ இன்றைக்கி இருந்தது இல்லையா, அவன் பேசினதை யாரோ எனக்கு அனுப்புனாங்க எடுத்து. மாப்பிள்ளை பாஸ்கரன் அனுப்பிச்சாரோ யாரோ தெரில. அதை பார்த்துட்டு நான் ரொம்ப கதறிட்டேன், என்னால் முடியவே இல்லை. அப்புறம் அன்றைக்கி இரவு நானும் திலக்கும் பேசி மீண்டும் ஒரு முறை அழுதேன். அப்போ அவன் சொன்னான், மாமா நான் அழலை, நான் அழக்கூடாதுங்கிறதுல எதுவாக இருந்தேன், அதுவும் குறிப்பாக அம்மா முன்னாடி நான் அழக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தேன் மாமா. ஆனால் மாடிக்கு வந்து தனியாக இருக்கும்போது அப்பாவுடைய புத்தகங்களெல்லாம் பார்க்கும்போது என்னால் தாங்கிக்க முடியலை அப்படின்னு சொன்னான். அவங்க காலமாகிறதுக்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன் எனக்கு இந்த தொலைபேசியில் அழைச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு கான்வர்சேஷன். அப்போவும் சரி, ஐசியூவில் அவங்க இருக்கும்போது நான் போய் பார்த்து ஏசிட்டு தான் வந்தேன். மைனிட்ட நான் சொன்னேன், அவளை நல்லா ஏசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அவங்க உதயசங்கரன் சொன்ன மாதிரி இந்த மாஞ்சோலையை பற்றின அந்த நாவலை எப்போ எழுத போகிறீங்க? இப்போ வெளியில் வந்த உடனே ரெஸ்ட்டில் இருக்கணும், வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, அந்த நாவலை எழுதணும். ஏன்னா அதை பல வருடங்களுக்கு முன்பே என்கிட்ட அந்த யோசனையை சொன்னபோது மாஞ்சோலையை சேர்ந்த வழக்கறிஞர் நம்ம தம்பி ராபர்ட் சந்திரகுமார்னு இப்போ மதுரையில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, வழக்கறிஞர். அவர்கிட்ட நான் அண்ணாச்சி அறிமுகப்படுத்தினேன். இந்த மாதிரி அண்ணாச்சி இப்படி ஒரு ஐடியா வச்சுருக்காங்க தம்பி, நீங்கள் கொஞ்சம் தரவுகள்லாம் கொடுத்து உதவுங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த தம்பியுமே விகடனில் மாஞ்சோலை பற்றி அவர் ஒரு தொடர் எழுதி அது கூட புத்தகமாக வந்திருக்கு. அதையும் சொல்லி நான் சத்தம் போட்டேன், நீங்கள் முதல்ல அதை எழுதுங்க அப்படின்னு. அப்புறம் கடைசியாக தொலைபேசியில் பேசும்போது நான் அதை தான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி இப்போ நான் அந்த விழா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அவங்க மதினியார் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. இல்லை நம்ம இதெல்லாம் சொன்னோம் சரிதான், ஆனால் அவங்களுக்கு இப்படி வெளியில் போய் இந்த வேலையெல்லாம் செய்யாமல் இருக்க முடியாது சுகா அப்படின்னாங்க. அதுதான் உண்மை. அவர் வந்து முதல்ல ஒரு தொழிற்சங்கவாதி. அவர் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடாதுன்னு ஒரு மருத்துவராக திரு அருணாசலம் அவர்கள் சொன்னாலும் கூட நாரும்பு நாதன்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க அதற்காகவே அவர்கள் படைக்கப்பட்டவர்கள். அவங்க அப்படித்தான் இருக்க முடியும். அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. நான் அதை கூட சொல்லிகிட்டு இருந்தேன். ஆசான் ஜெயகாந்தன் அவர்களுடைய இறுதி நாட்களில் நானும் நண்பர் ஜெயமோகனும் அவரை பார்க்க போனோம். அப்போ அவர் பேசுகிறத நிறுத்திட்டார். அவருடைய பழைய மடம் இல்லை, வேற ஒரு நவநாகரிக அப்பார்ட்மெண்ட்டில் அவரை குடி வச்சுட்டாங்க. ஜெயமோகன் கூட அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. என்னையும் ஜெயமோகனையும் மட்டும்தான் அடையாளம் தெரிஞ்சுது ஜேகேக்கு. ஆனால் எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, பேசலை. அவங்க துணைவியார் தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க துணைவியார் சொன்னாங்க, மடம் போன உடனே ஜேகே டோட்டலாக வந்து ஆஃப் ஆகிட்டார் அப்படின்னாங்க. நாங்கள் பார்த்துட்டு வந்த சில தினங்களில் அவர் காலமாகிட்டார். ஸோ நார்மண்ணாச்சி வந்து இந்த மாதிரி உடல்நிலையை காரணமாக காமிச்சு இனி நீங்கள் வெளியெல்லாம் சுற்றக்கூடாது, இனிமேல் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மனதளவில் கிளம்பி விட்டார். அதுதான் உண்மை. இப்போ நார்மு அவர்களுடைய பெயரை அந்த தெருவுக்கு சூட்டுறதா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப தொடர்ந்து அவர் திருநெல்வேலி என்றாலே நார்மநாதன் தான் அப்படிங்கிறதுல அது மிகையே இல்லாத ஒரு வார்த்தை இல்லையா? தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த பணிகளை எப்படி செய்ய போகிறாங்க, அதுக்கு அடுத்து யார் வந்து தயாராவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போது இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டது. அந்த குழப்பம் சரியாகி இத்தனை பேரும் வந்திருக்கிறதுக்கு காரணம், நான் உறுதியாக சொல்வேன், இந்த அரங்கில் திரு நாரம்புநாதன் அவர்களுடைய ஆன்மா இருக்கிறது. அதனால்தான் அந்த குழப்பம் நீங்கி இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் சென்னையிலிருந்து நேற்று கிளம்புவதாக இருந்த நான் இந்த நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்படுகிறது என்கிற தகவல் வந்தவுடன் சரி ரத்து செய்து விடலாம் என்கிற முடிவை நான் எடுத்து விட்டேன். இன்றைக்கு நான் சென்னையில் வேறொரு வேலையில் இருக்க வேண்டும். கடைசி நொடியில் ஏதோ என் மனதுக்குள் தோன்றியது, நாம் கிளம்பி சென்று விடுவோம், நிகழ்ச்சி இல்லை என்றாலும் கிளம்பி செல்வோம் என்று நான் கிளம்பி வந்தேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், நாருமநாதனுடைய இந்த புகைப்படங்களை எல்லாம் பார்க்கும்போது
இதில் எத்தனை ஃபோட்டோஸில் நான் இருக்கேன் அவர் கூட. இதெல்லாம் பார்க்கும்போது நான் திலக்குக்கிட்டேயும் மைனிக்கிட்டேயும் அதான் கேட்டுட்டு இருந்தேன், எப்படி இதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசு வந்தது அப்படின்னு கேட்டேன். இங்கே தானே இருக்கணும், இங்கே தானே இருக்க முடியும்னு. ஆனால் இங்கே தான் இருப்பார். இது மூட நம்பிக்கையாக நினைத்தாலும் பரவாயில்லை. நாருமநாதன் இல்லாமல் திருநெல்வேலியில் எந்த இலக்கிய நிகழ்வும் இதுவரை நடந்ததில்லை என்பது மாதிரி இனியும் நடக்காது. கண்டிப்பாக அவருடைய சோல் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா முழுக்க முழுக்க இந்த புது காரியங்களில் தான் அவருடைய ஈடுபாடு இருந்து சக மனிதர்களை நேசிப்பதில் மதிப்பதில் அவருடைய அடிப்படை பண்பு சிறு வயதிலிருந்தே பழக்கமாக வந்திருக்குது அவருக்கு. உதயசங்கர் என்னாச்சிக்கலாம். அப்புறம் அவருடைய நிதானம், அவருடைய சிரிமுகம், சிரிக்காத நார்ம்பு பெட்டியில் படுத்திருக்கானே எனக்கு பார்க்க முடியல ஐயான்னு வண்ணதாசன் என்னாச்சு கதறினாங்க என்கிட்ட ஃபோனில். பாவி ஒரு வார்த்தை என்கிட்ட பேசாமல் போயிட்டானே. இப்படி ஒவ்வொருத்தரும் அவரை ஓன் பண்ணுறாங்க. அப்படி தான் எல்லாருக்கூடையுமே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அவர் ரொம்ப நெருக்கம்னு. இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டாலும் அவங்க ஆயிரம் கதை சொல்லுவாங்க. எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ். அவர் நாருமநாதன் நிச்சயமாக மணிகண்டன் சொல்லுவார், முத்தமிழ் எல்லாரும் ராமானுஜம்னு. இப்படி ஒரு மனிதரை நம்மிடையே வாழ்ந்து மறைந்திருக்கிற ஒரு மனிதரை மரியாதை செலுத்துவதற்காக நாம் எல்லோரும் இங்கே வந்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இதில் இரங்கல் சொல்கிறதுக்கோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக தான் அவர் கிளம்பி போயிருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இனி அவர் திருநெல்வேலியில் அவர் முன்னின்று நடத்திய எல்லா நிகழ்ச்சி இலக்கிய நிகழ்ச்சின்னு மட்டும் சொல்லலை, எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தங்கு தடையில்லாமல் நடத்துறதுக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து செஞ்சால் தான் உண்மையாக அவருடைய ஆன்மாவுக்கு நாம் செய்கிற மரியாதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தோழர் நாருமநாதனின் நேர்மை குறித்து நான் உணர்ச்சிமயமாக இருந்ததால் கண்ணீர் அந்த வார்த்தைகளை தின்றுவிட்டது. திருநெல்வேலியின் நூற்றாண்டு சிறுகதை தொகுப்பு, அதை தொகுப்பதற்காக அவர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்டு அதனுடைய இறுதிக்கட்ட பணிகள் நடக்கும்போது என்னை தொலைபேசியில் அழைத்தார். எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சைடில் ஏதாவது உங்களுக்கு தோணுதா அப்படி ஒரு பேராக கேட்கும்போது எல்லாம் வச்சாச்சு, அது வந்தாச்சு. அப்போ நான் 2 பெயர்களை சொன்னேன். ஐயோ எனக்கு தெரியாத அப்படின்னார். அந்த 2 பேரும் எதிர் துருவங்கள். நாருமநாதன் இடத்தில் வேறொருவர் இருந்தால் அதை அழகாக புறக்கணித்திருப்பார்கள். அந்த 2 பேர்களையும் சொன்னேன். அதை நான் இங்கே வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஹரன் பிரசன்னா, சுவாசம் பதிப்பகம். ஹரன் பிரசன்னா நம் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர். அவர் எழுதிய சாதேவி என்கிற தொகுப்பு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே வந்திருக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட சிறுகதையை பாராட்டி வியந்து வண்ணதாசன் அவர்கள் மின்னஞ்சல் எழுதியிருக்கிறார். இந்த தகவல் எனக்கு தெரியும். நான் அந்த கதைகளை நான் படித்திருக்கிறேன். அவரை நான் பரிந்துரைத்தேன். உடனடியாக அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, அவர் நம்பர் எனக்கு கொடுங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லி அந்த கதையை வாங்கினார். இன்னொருவர் முற்றிலும் நேர் எதிர் துருவம், திரு P.A. கிருஷ்ணன் அவர்கள். புலிநகக் கொன்றை என்கிற அற்புதமான நாவலை எழுதிய திரு P.A. கிருஷ்ணன் அவர்கள். இவர்கள் இருவரும் அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக வேறு துருவங்களை சேர்ந்தவர்கள். அவரிடமும் உடனடியாக நானும் பேசி இவரும் பேசி அவர்கள் 2 பேரின் சிறுகதைகளையும் அந்த தொகுப்பில் இடம்பெறச் செய்தார். நாருமநாதனின் நேர்மைக்கு இது மிகச்சிறந்த உதாரணம். அவர் நேர்மை குறித்து பலரும் சந்தேகத்தை கிளப்பினார்கள். அதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏனென்றால் நான் அறிந்த ஓர் உண்மை, அதை சொல்லவே நான் மீண்டும் இங்கே வந்தேன். நன்றி திரைப்பட இயக்குனர் சுகா அவர்களே. அருமையான நினைவுகளை இங்கு பதிவு செய்திருக்கக்கூடிய விஷயங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்ப்பது மற்றவர்கள் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைதல். அதை யாராலையுமே செய்ய முடியாது. மனிதன் ஒருவருக்குள் ஒருவர் போட்டி பொறாமை உண்ட இந்த உலகத்தில் ஒருவர் வளர்ச்சி அடைந்தாலே மிகவும் கவலையாகத்தான் இருக்கும். ஆனால் அது மற்றவர்களினுடைய மகிழ்ச்சியில் மகிழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல மனிதரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று பதிவு செய்திருக்கிறார். உண்மையிலேயே அவருக்கு எப்பொழுது அவரது நூல் ஒன்றினை
நமது ஆர்எஸ் மணியண்ணா அவர்கள் வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுதான். தான் படைப்பாளியாக இருப்பதை விட தன்னை சார்ந்தவர்களை படைப்பாளியாக ஆக்குவது என்பதுதான் மிக உண்மையான ஒரு படைப்பாளிக்கு கிடைத்த பெருமை என்று சொல்லலாம்.